ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சம்மர் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டதுனால இந்த சம்மர் வெக்கேஷனில் பெருசாக க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி அந்த டைம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். கர்டைன்ஸ் மாற்றணும், கொஞ்சம் பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ஒரு குட்டி லுக் கிடைக்கும்ல. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹோப் உங்களுக்கு க்ளீனிங் வீடியோஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி இந்த வீக்கெண்டுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹால்லேருந்து ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கர்டைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுடலான்னு. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி கர்டைன்ஸை மாற்றியே. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி அதை வச்சோம்னா தான் ஓரளவுக்காச்சும் மெயின்டைன் பண்ண முடியும். மோஸ்ட்லி நான் வந்துட்டு கர்டைன்ஸ் பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மிஷின்லேயே போட்டுருவேன். ஹேண்ட் வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா உழைக்கும். பட் நம்மளால் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ண முடியாது. அதனால் மிஷினில் போட்டுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது முடிச்சுட்டு டைனிங் டேபிள் கவர், அப்புறம் சோஃபா கவர், பெட் கவர் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு எனக்கு மோஸ்ட்லி ஒரு நாளே எடுத்துக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன். வீடியோ எடுக்காமல் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சீக்கிரம் பண்ணிடலாம். பட் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆச்சு. இதை நான் வீடியோ முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆதியன் கொஞ்சம் லீவில் இருக்கிறதுனால அவரையும் நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கணும். அவருக்கும் அப்பப்போ பசிக்குதுன்னு சொல்லுவார். ஸோ அதுவுமே பார்த்துட்டு பண்ணுறதுனால ரொம்பவே டிலே ஆகிடுச்சு இந்த தடவை. நானும் 1 மாதமாக அம்மா வீட்டிலேருந்து வந்ததுனால எனக்கு வேலை செய்கிற மூடே வரல. பட் நம்ம வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிட்டேன். இந்த பெட் கவர், சோஃபா கவர், பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே சேஞ்ச் பண்ண பார்த்துருவேன். நம்ம வீக்லி ஒன்ஸ் மாற்றி ஆகணும். பட் வீக்லி அதை மாற்றுறது முடியறதில்ல. ஸோ அதனால் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறது. அப்புறம் அப்படியே விண்டோ, ஃபேன் இதுலேயுமே கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் ஒரு வெட் கிளாத்தே வச்சு அப்படியே சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன்னா ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ரொமோஷனில் ஒரு வேக்யூம் கிளீனர் வந்துச்சு. பட் அது எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. க்ளீன் ஆகுது, பட் என்னால் அதை வந்துட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணாமல் ஒட்டடை அடிக்கிறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறது. மோஸ்ட்லி டஸ்ட்டை ஸ்ப்ரெட் ஆக விட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது வீட்டில் எல்லாருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ரொம்ப சிவியர் ஆகிடும். அதனால ஓவராக டஸ்ட் வர ஸ்பேஸ்லலாம் வேக்யூம் பண்ணிடுறது. நார்மலாக இருக்கிறதுல சும்மா அப்போவே வைப் பண்ணி விட்டுறது. ஃபேன் எல்லாம் வெட் வைப்ஸ்லேயே தான் தொடச்சிடுவேன். ஏன்னா அதுக்கு நமக்கு ஸ்டிக் ஆகிக்குமா, நமக்கு அது வந்துட்டு கீழே பெருசாக விழுகாது, நீட்டாகவும் க்ளீன் ஆகி கொடுத்துருது. ஸோ வெட் வைப்ஸில் பண்ணிவிடுவேன். இல்லைனா ஒரு நல்ல வெட்டான கிளாத்தை வச்சு அதை வைப் பண்ணி விட்டுருவேன். நமக்கு இந்த பெட்டில் ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஆதியன் அடிக்கடி வந்துட்டு டாய்ஸ் வச்சு விளாண்டுருப்பாரு. அதனால் இந்த இடமும் கொஞ்சம் அப்பப்போ அழுக்காக இருக்கும். அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் டோர்லேயுமே கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். டஸ்டிங் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே க்ளீனிங் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் பொங்கலுக்கு டீப் க்ளீனிங் பண்ணோம். ஸோ நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல் வீட்டையுமே கூட்டி விட்டாச்சு. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் மேட், கார்பெட் இதையுமே வந்துட்டு மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். என்னோடய கார்பெட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மிஷினில் போடுறதுனால ஒன்றும் பெருசாக அது ப்ராப்ளம் பண்ணுறதில்ல. நல்லா திக்காக பெரிய கார்பெட்டாக இருந்துச்சுன்னா அதில் மிஷினில் போட்டால் அவ்வளோதான், ஒன்றுக்கெல்லாம் ஆகிடும். ஸோ எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப நாளாக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஆதியனுக்கு இந்த லேடர் விளையாடுறதுக்கு வாங்கணும். இப்போ அவருக்கு அது சலிச்சு போச்சு போல், விளையாடவே மாட்டேங்கிறாரு. அது ஹாலில் என்னமோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்று கரூரில் போய் வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா பின்னாடி அண்ணன் பசங்களாம் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அதை தெஃப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு அது ஐடியா பண்ணலை என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பல வருஷமாச்சு நான் பால்கனி டோரை க்ளீன் பண்ணி. நான்லாம் முன்னே இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்துட்டு நான் மந்த்லி அது கொஞ்சம் டஸ்ட் ஆனாலும் அப்படியே நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் அது ஒரு பொருட்டாகவே கண்டுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டர்ட்டியான ஹேண்ட்ஸ் வச்சு பண்ணோம்னா அது அப்படியே ஒட்டிக்குதா. அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணால் தான் போகும். அப்பப்போவே பண்ணிட்டா கொஞ்சம் சிம்பிள். பட் நம்ம மோஸ்ட்லி விட்டுடுறோம். அதனால் அது இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஷார்ட்ஸில் வந்துட்டு இந்த ஷூ ரேக் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது ரொம்ப ஒர்ஸ்ட்டுங்க. இது வந்துட்டு நான் வாங்கினேன்னு ஒருத்தவங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணாங்க, இதுவும் சீக்கிரம் உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதே மாதிரி சீக்கிரம் உடஞ்சி போச்சு. இதுவும் அந்த அளவுக்கு ஸ்டர்டியாக இல்லை. கீழே இருக்கிற பார்ட் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஒரே ஒரு ட்ரேயை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, நமக்கு இது வந்துட்டு டிட்டாச்சபிள் தான். ஸோ நமக்கு எத்தனை ட்ரே வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் உடஞ்சிருந்ததை மட்டும் நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஷூவை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கு, வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினேன். பட் எனக்கு இப்படி வந்துட்டு கை வைக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு. தூக்கி போடவும் மனசு வரல. ஏன்னா வாங்கின காசுக்கு ஒரு வருஷமாச்சும் உழைக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நம்மளால் ஓரளவுக்கு வைக்க முடியுது. பட் ரொம்ப நிறைய வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஷூஸ்லாம் வைக்க முடியாது. அதனால் ஆதியனோட ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் எல்லாமே நான் வந்தனைக்கே பண்ணிட்டேன்னா அதனால் ஃப்ரிட்ஜில் பெருசாக கை வைக்க தேவையில்லை. மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அங்கங்கன்னு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பொருளுமே இருக்காது. நாங்கள் ஃபோட்டோஸ் மாட்டி வைக்கிறதோ இல்லை வேறு எதுவுமே வந்துட்டு பெருசாக வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரொம்ப டபுள் வேலையாகிடும்.
அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு டெக்கர் ஐட்டமும் நான் வாங்கி வச்சதில்லை. வைக்கணும்லாம் நினைப்பேன். வாரம் ஒருக்கா போய் அமேசானில் என்னென்ன புதுசாக டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பட் எனக்கு அது வாங்குறப்ப இருக்கிற எக்ஸைட்மெண்ட் க்ளீன் பண்ணும்போது எனக்கு டென்ஷன் ஆகிடுது. அதனால் சரி பெட்டர் நம்ம வாங்காமலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது. அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு வீட்டை கூட்டி விட்டாச்சு. எனக்கு ஒரு மாதமாக க்ளீன் அக்கா வந்துட்டு லீவ் போட்டாங்களா. அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக. அதனால் நாங்கள் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நான் பெருசாக அந்த சோஃபாவை இழுத்துலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாப் பண்ணும்போது தான் அந்த சைடெலாம் க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அத்தனை குப்பை. ஆதியன் சாக்லேட் கவர், ஐஸ்கிரீம் கவர்னு எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டிருந்தாரு. அப்புறம் நல்ல ஒரு ப்ரூம் ஸ்டிக்னு ஒன்று வாங்கினேன். அதுவுமே தண்ணியில் பட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் ரொம்ப குட்டியாக ஒன்று தான் இருக்குது. அது பழசு. அதை வச்சு தான் எனக்கு ப்ரூம் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4:35 ஆகிடுச்சு. ஆதியனுக்கு வந்துட்டு 5:30க்கு ஃபுட்பால் கிளாஸ் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே க்ளீனிங் வந்துட்டு பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நான் பண்ணது என்னமோ 3 ஹவர்ஸ் வேலை மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு இன்பிட்டவே நான் அப்புறமான்னு நிறைய வேலை இருந்ததுனால டயர்ட் ஆகிட்டேன். குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு வெயில். ஸோ இந்த ஒரு சூப்பர் மோட்டிவேஷனோட அகெயின் நான் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து மாப் பண்ணி விட்டாச்சு. எனக்கு நார்மல் வாட்டரை விட இப்போல்லாம் ஹாட் வாட்டரில் மாப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மந்த்லி ஒன்ஸ் நான் மட்டும் மாப் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் போட்டு மாப் பண்ணுவேன். அப்புறம் க்ளீனாக வரும்போது அவங்க நார்மல் வாட்டரில் தான் மாப் பண்ணுவாங்க. இந்த ஒரு 1 மந்த்தாக நம்ம தானே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பண்ணும்போதில் சரி ஹாட் வாட்டர்லேயே பண்ணலான்னு பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை மட்டும் நான் நார்மல் வாட்டரில் பண்ணேன். அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹாட் வாட்டரில் ஒரு தடவை வைப் பண்ணும்போது அவ்வளோ நல்லா க்ளீனாகி வருது. நம்ம நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணோம்னா ஒரு 2 தடவை 3 தடவையாச்சும் ஒரே இடத்த க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு ஹாட் வாட்டரில் மாப் பண்ணுறதா தான் இருக்குது. நான் இந்த ஸ்பின் மாப் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதோட லிங்க் கூட கேட்டிங்க. நான் ஒரு 6 மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹாட் வாட்டர்லலாம் பண்ணும்போது நம்ம கையில் புழிஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நான் மாப் பண்ணுவேன். நல்லா ஆவி பறக்கிற தண்ணியில். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பின் மாப்பில் யூஸ் பண்ணுறதுனால அதுவே தானே புழிஞ்சிக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பால்கனியில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. அப்படியே மாப் யூஸ் பண்ணோம்னா மாப் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நார்மல் ஸ்க்ரப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணி விட்டுட்டேன். சீக்கிரமாக காஞ்சி போயிடும். நான் எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியலையா, இல்லை மண் சீக்கிரமாக டைட்டாக ஆகிக்குதா, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஃப்ளவர்ஸ் பெருசாக எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால மணி பிளான்ட்டு எல்லா பாட்லேயுமே இருந்து மாற்றி வச்சுட்டேன். எனக்கு வீடு நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை. பட் அதனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ தான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கற்றுட்டு வரேன். ஸோ சீக்கிரமாக நம்ம அதை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நமக்கு கொலாபில் வந்துருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். அவங்க பேஜை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஃப்யூசரில் சாம்பர் வச்சிட்டோன்னா அது ஒரு டிவைன் ஸ்மெல் வரும் வீடே. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அதனால் நான் எப்போ க்ளீன் பண்ணாலுமே இதையுமே ஒன்று வச்சிடுறது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு குட்டியாக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை பற்றி லாங் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அநேகமாக அது இருக்கலாம், இல்லைனா ஒரு டே இன் மை லைஃப் vlog நான் போடுறேன். ஸோ இது வந்துட்டு சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த அளவுக்கு நான் ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு. எனக்கு நேச்சுரலாகவே ஜெனட்டிக்காகவே நல்ல ஒரு திக் அண்ட் லாங் ஹேர் தான். பட் எனக்கு நான் கொஞ்ச நாள் இடையில மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப தின் ஆகிடுச்சு. அகெயின் நான் இப்போ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி திக் ஆக்கியிருக்கேன். பட் பட்டா தான் புரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறது எனக்கு கொஞ்சம் தோணும். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணதுனால என்னால் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் திக்காக ஹேர் வந்துட்டு ரீக்ரோத் பண்ண முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி பெருசாக ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சீக்கிரமாக நமக்கு ஸ்வெட் ஆகிடும். ஒன்று நான் மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன், இல்லைனா சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன். இன்றைக்கி மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு பிந்தி வச்சு மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நான் லிப்ஸ்டிக் போட்டேன், இல்லைனா நான் நார்மலாக லிப் பாம் மட்டும் போட்டுட்டு விட்டுருவேன். இதுதான் என்னோட டெய்லி கெட் ரெடி வித் மீயாக இருக்கும். மோஸ்ட்லி என்னோட ஸ்கின் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்கும். ஒரு சில டைம்லாம் வந்துட்டு இந்த பீரியட்ஸ் டைம்லாம் கிட்ட வந்துருச்சு, பால்ஸு, பிம்பிள்ஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ்னு ரொம்ப ஃபேஸ் டல்லாக இருக்கும். அந்த டைம்லாம் நான் மிரரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் தவிர்த்துருவேன். ஸோ அவ்வளோதான். அதெல்லாம் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப வந்துட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாற்றி வச்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். டைனிங் டேபிள் கவர் போட்டாச்சு, கர்டைன் கவர் போட்டாச்சு, சோஃபா கவர், பெட் கவர் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நீட் பண்ணி விட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டேங்கிறதுனால நான் நேற்று நைட்டே வந்துட்டு பெட் கவர்லாம் போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் கேப்சர் பண்ணலை. ஹாலில் மட்டும் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கர்டைன் பற்றியும் நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்பீங்க. இது எல்லாமே நம்ம கரூரில் இருக்கிற ஹாப்பி ஹோம் ஷாப்பில் இருந்து வாங்கினது தான்.
நான் என்னோட வீட்டில் இருக்கிற எல்லா கர்டைன், பெட் கவர், சோஃபா கவர்னு எல்லாமே வந்துட்டு அந்த கடையிலேருந்து வாங்குறது தான். கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில டைம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ் கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் கீழே அதை கூட டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நான் பார்த்துடுவேன். இது வந்துட்டு ஹஸ்பண்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்லாம் நான் எதுவுமே ஒமிட் பண்ணி வைக்க மாட்டேன். எதையாச்சும் தூக்கணுமா, மேலே ஏதாச்சும் மாட்டணுமா, கழட்டணுமா, எல்லாமே மோஸ்ட்லி நானே பண்ணிடுறது. இப்போ அவங்களுக்காக வெயிட் பண்ணோம்னா ரொம்ப டிலே ஆகும். அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா பண்ணிவிடுவேன், முடியலன்னா நான் அப்படி விட்டுறேன். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா பண்ணிவிடுவேன். பட் ஒரு வேலை மட்டும் நான் தொடவே மாட்டேன். இந்த கபோர்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எனக்கு இப்போல்லாம் ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. நான் அதை பண்ணி வச்சு எனக்கு சலிச்சு போச்சு. அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா அதை கபோர்டு அரேஞ்ச் பண்ணி வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பிஸியாக இருந்தாலும் விட்டுறது. அதனால தான் இந்த க்ளீனிங்கில் அதிகமாக நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்துட்டு பெட் கவர் போட்டு, சோஃபா கவர் போட்டுட்டு, அப்புறம் நான் அந்த கார்பெட்டுமே வாஷ் பண்ணி வச்சது நல்லா வெயிலுக்கு வந்துட்டு காஞ்சிடுச்சு. அதையுமே போட்டுட்டு அப்புறம் மேட் எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். ஹாலில் இருக்கிற கர்டைன் மாத்திர அந்த கம்பி மட்டும் உடஞ்சி போச்சா, அதனால் நான் நார்மலாக விண்டோஸ்லேயே மட்டும் மாட்டி விட்டுட்டேன். அது அதுக்கப்புறமா வந்துட்டு மாற்றணும். ஃபினிஷிங் டச்சாக நம்ம வீட்டில் வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சா தானே அது ஒரு லுக்கே நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா சாம்பிராணி வீடு ஃபுல்லாக காட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதி சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி சாம்பிராணிலாம் வீட்டில் பத்தாதீங்க, அது வந்துட்டு குழந்தைய வந்துட்டு ஹர்ட் பண்ணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நாளாக பெருசாக இதை வந்துட்டு ஏற்றாமலே இருந்தோம். இப்போது அப்பப்போ மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இல்லாமல் என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் நான் 1, 2 வந்துட்டு இந்த மாதிரி வச்சுடுவேன். ஸோ நீட்டாக, க்ளீனாக, ஃப்ரெஷ்ஷான ஹோம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இவ்வளோ வேலை செஞ்சோம்ல, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் டைம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தடவை சீசன் மாம்பழம் வந்துட்டு நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் முன்னெல்லாம் அவ்வளோக்கா பெருசாலாம் சாப்பிட மாட்டேன். மாங்காய் வேணால் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் மரத்தில் இருந்துச்சா. ஸோ அப்பப்போ வந்துட்டு மாங்காய் வேணால் சாப்பிட்ருக்கேன். பட் மாம்பழம் இந்த தடவை தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். இந்த பங்கனவள்ளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தான் வாங்கி 2 நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் ரீசெண்ட் டேஸாக எனக்கு ஒரு தெரப்பிட்டிக் ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா கலர் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் பண்ணுறது. பட் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. எனக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வீட்டில் வந்துட்டு இந்த 12th லீவு, அப்புறம் 10th லீவு, காலேஜ் லீவ் இதெல்லாம் இருக்கும்ல, அப்போல்லாம் வந்துட்டு சும்மா எடுத்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நான் இந்த சம்மர் ஹாலிடேஸில் தான் அகெயின் வந்துட்டு கோயம்புத்தூரில், கரூரில் ரொம்ப வெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா. அதனால் ஒரு கலரிங் புக் வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். எனக்கு இது வந்துட்டு பண்ணும்போது அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. அது ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதனாலே அகெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 பேஜ் 2 பேஜ்னு சொல்லிட்டு இது செகண்ட் புக் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 20 rupees ஸ்கெட்ச் பென் கூட நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக வாங்குறோம்ல, இது சீக்கிரமாக தீந்து போயிடுது. பட் இதில் கொடுக்குற அந்த ஒரு எஃபெக்ட் வந்துட்டு அதில் இருக்க மாட்டேங்குது. அந்த ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப ஒரு திக்காக இருக்கா, இதில் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதிலேயே வந்துட்டு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம், நான் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு ஆதியனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஈவினிங் நல்லா அன்றைக்கி காற்றடிச்சிது. அப்புறம் சன்செட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே இங்கே கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஷட்டில் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, அப்படியே விளையாட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்தோம். ஆதி எனக்கு தான் தெரிஞ்சது இதுலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் வந்துட்டு விசாரிச்சிருக்கோம். இங்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு 6 வயசுக்கு மேலே தான் ஜாயின் பண்ணிப்போன்னு சொல்கிறாங்கனால இதுவுமே கொஞ்சம் ஹோல்ட்டில் தான் இருக்குது. அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரையல் கிளாஸ் கூப்பிட்டு போனால் தான் தெரியும். அவ்வளோதான், போயிட்டு வந்துட்டு நாங்கள் அன்றைக்கோட டே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோட வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.